நம்ம போக வேண்டிய இடத்துக்கு 1 ஹவருக்கு முன்னாடி கூட போகலாம். ஆனா 1 மினிட் லேட் ஆனா கூட அந்த ஸ்பெஷல் மொமெண்ட்ட நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு எங்க லைஃப்ல அது நடக்க இருந்துச்சு. பட் நாங்க 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். நாங்க வந்திருக்க இடம் ப்ரூனே கண்ட்ரியோட கேபிட்டல் பண்டார் சரி பகவானுக்கு தான். ஸோ அந்த இடத்துல நெறைய ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், டீச்சர்ஸ் அப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே கையில ஃப்ளாக் வச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம புருனே நாட்டு மன்னர் தாங்க. ஆமாங்க. இன்னைக்கு அவரோட 79த் பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் லைனா நின்னு அவர வெல்கம் பண்றாங்க. புருனே நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இங்க தான் இருப்பாங்க போல. ஸோ நாங்க நிக்கிற இடத்துலேருந்து ஸ்டேடியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் நிக்கிறாங்க மன்னர வெல்கம் பண்ண. நாங்களும் அந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி மன்னர வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட்டு கிரவுன் பிரின்ஸ் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மன்னர் வந்தாரு. நாங்க ஒரு 7:45 கிட்ட இந்த பிளேஸ்க்கு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 8:00 போல தான் மன்னர் வர ஸ்டார்ட் பண்ணாரு. குட்டீஸ் 2 பேரும் சேர்ந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து அவருக்கு ஹாய் சொல்ற மாரி வீடியோ எடுக்கிற ஆர்வத்துல மன்னரையே வீடியோல கவர் பண்ணி எடுக்க மறந்துட்டேன். அக்கா எங்க? அக்கா 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 ஹாய் சொல்லுங்க. அக்கா ஹாய் சொல்லுங்க. மன்னரோட பர்த்டேக்காக புருனேயோட கேபிட்டலில் அவ்வளோ டெக்கரேஷன் சூப்பராக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை மன்னரை வெல்கம் பண்ண வந்திருக்க பொதுமக்களுக்காக பார்த்தீங்கன்னா அங்கங்கே டென்ட்டு, டெம்பரரியான டாய்லெட்டு, அது இல்லாமல் நிறைய ஏர் கூலர். எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏர் கூலர்லாம் வச்சுருக்காங்க, ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் கூட மக்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷன் நடக்க போகிறது பண்டார் சரி பவனில் இருக்க ஒரு ஸ்டேடியம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டேடியமில் வந்து 1 ஹவர் தான் ஃபங்க்ஷனே இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மக்களுக்காக டெம்பரரி டாய்லெட், டென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏர் கூலர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நாட்டு மன்னரை பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்க்க வர மக்களுக்கு எந்த ஒரு வசதி குறைபாடும் இருந்துடக்கூடாதுன்னு நினைப்பாரு. இருக்கலாமா? வா பாப்போம்.
நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஸ்டேடியம் கொஞ்சம் பக்கம் தான். ஸோ அதனால் மன்னர் போனதுக்கப்புறமா நாங்கள் நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பீரங்கி மூலமாக குண்டு எல்லாமே வெடித்தாங்க அவர் வெல்கம் பண்ணுறதுக்கு. அப்புறம் முப்படை வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக மார்ச் பாஸ்ட்லாம் பண்ணாங்க. நான் ஏர்ஃபோர்ஸ் அப்புறம் ஆர்மிலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லோரும் பண்ணாங்க. அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே பொதுமக்கள்லாம் அலோடு கிடையாது. ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ், மினிஸ்டர் அவங்க எல்லோரும் தான் அங்கே இருப்பாங்க. பொதுமக்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்கலாம். புருனே நாட்டில் நடக்கிற ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேடியமில் தான் நடக்கும். மெயினாக புருனே நாட்டு மன்னரோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்புறம் நேஷ்னல் டே எல்லாமே இந்த ஸ்டேடியமில் மட்டும்தான் நடக்கும். வேறு எந்த ஃபங்க்ஷனும் இல்லை நடக்காது. ஸோ ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஸ்டேடியம். நாங்கள் ஸ்டேடியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளில தான் நின்று நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். அந்த டைமில் நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர்லாம் மீட் பண்ணோம். ஸோ அவங்கள மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து சரி மணி ஆகிடுச்சு கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா குட்டீஸ் வச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கிளம்பலான்னு இருந்தப்போ நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் யூஸ் பண்ண பைக்கு, அதுக்கப்புறம் மன்னர் யூஸ் பண்ண கார் எல்லாமே அந்த லைனில் தான் நின்றுச்சு. ஸோ மன்னரை பற்றி சொல்லுவாங்க, 5000 கார் வச்சுருக்காரு, ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதில் சில சாம்பிள்லாம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க.
புரூனே நாட்டு மன்னர் வந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து இங்கே பேக் சைடில் தான் நின்றுச்சு. ஸோ நிறைய பேர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ யாரும் எதுவும் சொல்லவே மாட்டாங்க, நம்ம போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு மன்னர் திரும்ப அரண்மனைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா 10 o'clock மேலே அரண்மனையில் செலிப்ரேஷன் இருக்கும் அவரோட பர்த்டேக்காக. ஸோ அதுக்காக கிளம்பிட்டாங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், மன்னரை வீடியோவில் கவர் பண்ணி எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போகும்போது அவரை வீடியோவில் கவர் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். கீழே இறங்கி போய் நின்றுட்டு வரலாம். दे மன்னரை தொடர்ந்து அவர் பின்னாடி போகிற மற்ற கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் அப்புறம் ஹை கமிஷனர்ஸ் தான். மற்ற நாட்டு ஹை கமிஷனர்ஸ்லாம் கூட ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதில் நம்ம இந்தியன் ஹை கமிஷனர் கூட போனார். அவர் விண்டோ இறக்கி விட்டுட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லி அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு அவருமே போனார். நாங்களுமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். ஸோ நாங்களும் இன்னும் அவரை நேரில் பார்க்கல. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அவரை நேரில் பார்க்க காரில் போகும்போது தான் நாங்கள் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வேறு இந்தியன் ஹை கமிஷனர் தான் இருந்தார். இப்போ இவர் வந்து நியூவாக வந்திருக்காரு. இவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமு அப்பாக்கனின்னு சொல்லிட்டு. அவர் பயங்கரமாக புரூனே நாட்டு மன்னரோட பர்த்டே செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார், அவர் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிச்சு. பொதுமக்களாக இருக்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வீடியோஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி காரில் போகிறவங்களும் எங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுத்து அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்னோடய ஃபேமிலியோட புரூனே நாட்டு மன்னரோட பர்த்டே செலிப்ரேஷனில் அட்டென்ட் பண்ணி அதில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரூனே நாட்டை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ மூலியமாக. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.